அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான சோதனை அல்லாஹ் தருவான். அதுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்வோம், திக்ர் ஓதுவோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ்ல இருப்போம், யாசின் ஓதுவோம், எல்லாமே செய்வோம். அது சோதனை நம்ம விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. சபர் செய்யுங்க. சபர் ரொம்ப முக்கியம். ஸ்டே சபர். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நபிமார்கள் காலத்துல நம்ருத் என்ன செஞ்சாரு, இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டார். அப்போ கூட இப்ராஹிம் நபி அல்லாஹ் மீது ரொம்ப சபரோட அல்லாட்ட நம்பிக்கையோட இருந்தாங்க. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல்ன்ற அந்த துவாவோட தான் இருந்தாங்க. அல்லாஹ் நினைச்சா முன்னாடியே காப்பாத்திருக்கலாம், ஆனாலும் அப்ப காப்பாத்தல. அல்லாஹ் என்ன செஞ்சான், நெருப்பு குண்டத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அந்த நெருப்போட தன்மையை குளிர்ச்சியா மாத்தினான். அப்புறமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு இது இல்லாம வெளியில வந்தாங்க. அது மாதிரி தான் நம்ம அல்லாஹ்வோட நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. அல்லாஹ்வோட நம்பிக்கை நம்ம கண்டிப்பா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நிம்மதி இருக்கு.